ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்க இருக்குது, இந்த மாதம் முழுக்க இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, என்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் முன்கூட்டியே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி இன்னுமே நிறைய பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை நம்ம தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தான் நாங்கள் போடக்கூடிய புதுவிதமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களாலையும் வந்து சீக்கிரமாக பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து செய்திடுங்க. ஸோ இப்போ இந்த பதிவோட செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொதுவான ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க இருக்கும். இப்போ செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான ஆபத்துக்களும் இருக்குது, அதே அளவுக்கு நல்ல ஒரு பலன்களும் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு கலந்து தான் வந்து இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதனால் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக நடக்க போகுது, மேலும் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒரு அட்டகாசமான ஒரு அமைப்புகளோடு தான் வந்து இருக்குது, நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா நீண்ட நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ தான் குருவோட பார்வையே வந்து கிடைக்க போகுது. அதாவது குருவோட பார்வையில் உங்கள் ராசிநாதன் வராருங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான டைமிங் அப்படின்னு சொல்லணும். யோகாதிபதியான குரு பகவான் 2வது இடத்தை வந்து பார்க்குறாரு. ஸோ 8ல் வந்து மறைஞ்சு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் விருச்சிக ராசி நேயர்களே செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு வந்து செய்யுங்க. 12வது இடத்துல அதுக்கப்புறம் 45 நாட்களுக்கு செவ்வாய் வந்து அமர்ந்திருக்க போகிறாரு. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம். ஏன்னா குரு நமக்கு தெரியும் சுபகிரகம் தான், ஆனால் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகமாக இருக்கும். இப்போ குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசிநாதன் வந்திருக்கிறாரு. ஸோ குருவினுடைய பார்வையில் ஒரு ராசி இருக்கிறதும் ஒரு இல்லைனா ராசிநாதனே போய் இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது, அபரிவிதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைமிங்காக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த டைமில் குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிநாதன் போய் அமர்ந்திருக்காரு. மேலும் உங்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுலபமாகவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், வெற்றிகள் எல்லாம் நிறைய கிடைக்க போகுது. 10ஆம் தேதிக்கு பிறகே செவ்வாய் பகவான் மாற போகிறாரு. ஸோ செவ்வாய் மாறிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். செவ்வாய் மாறுற வரைக்கும் தான் எல்லாமே ஒரு தடை தாமதம் இதெல்லாமே. செவ்வாய் மாறினதுக்கப்புறம் அடுத்து 45 நாட்களுக்கு செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறாரு, ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருக்க போகிறாரு. 9, 10, 11 இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து கிரகங்கள் சூப்பராக வந்திருக்கு. அதனால் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு 9வது இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் பயிற்சியாகி 10வது இடத்துக்கு வந்து போயிடுவார். ஸோ 10வது இடத்துக்கு போனதுக்கப்புறமா உங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். லாபாதிபதியும் உங்களுக்கு போட்டிகளில் எல்லா விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ புதன் லாபத்தில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, சூரியன் வேறு 10வது இடத்துலேருந்து 11வது இடத்துக்கு வந்து போகிறாரு. இதனால் உங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் கூட சாத்தியப்படும். வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாகவே எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சூரியன் புதன் இந்த 2 கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீடுகளில் தான் பயணிக்க போகிறாங்க. ஸோ சூரியனும் புதனும் 2 கோள்களும் தன்னுடைய சொந்த இடத்துல வந்து இருக்கும் பொழுது திடீர் பண வரவுகளை எல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பண தேவைகள் எதுவும் இருக்குது, ரொம்ப நாளாக இந்த தேவை இருந்துகிட்டு இருக்குது, ஆனால் இன்னுமே பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். இந்த டைமில் உங்களுக்கு பணத்தினுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, கடன் இருந்தாலும் கடனும் வந்து அடைக்கப்படும். ஸோ முழுசாக கடன் அடைஞ்சிருமா அப்படின்லாம் இல்லை, கடன் அடைக்கிறதுக்கான பெரிய வழிகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னாவே ஈஸியாக உங்களுடைய கடனை வந்து அடைச்சிட முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வழி வந்து இப்போ வந்து தெரிய போகுது. ஸோ முயற்சியை நீங்கள் சரியாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். நல்ல நல்ல மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். ஸோ பெரிய மனிதர்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அதனால் உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் நிறைய முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா கேது 10வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நிறைய யுத்திகளானது தெரியும். நிறைய யுத்திகளை நீங்கள் கையாளும் பொழுது அந்த வியாபாரம் கண்டிப்பாக லாபத்தை நோக்கி போகும். பன்மடங்கு வந்து நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. அதுவும் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 11வது வீட்டில் தான் இருக்கிறாரு. அதுவும் பலம் பெற்று இருக்கிறாரு. காரிய தடைகள் எது இருந்தாலும் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ துணிச்சல், தைரியம் இது எல்லாமே வந்து கிடைக்கும். ஒருத்தருக்கு துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லா வகையிலுமே சிறப்பாக இருக்கும். அதாவது தைரியம் பிறக்கக்கூடிய இந்த செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் வேறு 9வது இடத்துல தான் பலம் பெற்று இருக்கிறாரு. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண்களால் நிறைய முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஸோ பெண்கள் அப்படின்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கோம். அதனால் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா அம்மாவாக இருக்கலாம், இல்லை முன்பின் தெரியாத ஒரு பெண்ணால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நடக்கலாம். நண்பர்கள் மூலமாக வந்து நடக்கலாம். இந்த மாதிரி யார் மூலியமாவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த செப்டம்பர் மாதம் 15லேருந்து நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளை நீங்கள் ஆடம்பரமாக வந்து செய்யாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பர செலவுகளை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உடவே வந்துடும். அதனால் எதை செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதே போல் 5வது இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஆல்ரெடி சனி வக்ரமாக தான் இருக்கிறாரு. இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரத்தின் மூலமாக பிள்ளைங்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் வந்து ஏற்படும். ஸோ தயவு செஞ்சு பிள்ளைங்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் செய்துக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. 4வது இடத்துல வேற ராகு இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய தாயாருக்கு உடல்நல குறைவுகள், குறைபாடுகள், ஆபத்துகள், அதன் மூலமாக மருத்துவ செலவுகள், விரயங்கள் இப்படி ஏதாவது ஒன்று வரத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசியை உடைய உங்கள் வீட்டில் தாய் தந்தையர்கள்லாம் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை வந்து செய்யுங்க. ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அவங்க வந்து பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து சந்திக்க மாட்டாங்க. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது செப்டம்பர் மாதம் ஒரு அட்டகாசமான ஒரு மாதமாக தாங்க இருக்குது. எல்லா கிரகநிலைகளுமே ஒரு சிறப்பான இடத்துல போய் அமர்ந்திருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் மென்மேலும் நல்ல விதமான வளர்ச்சிகளை வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்க போகுது. மேலும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்றது ஒரு சிலருக்கு வந்து ஆசை இருக்கும். ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்தாலுமே கூட நிறைய தோல்விகள், ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் நிறைய பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் வந்து ஏற்பட்டுட்ருக்கும். ஆனால் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம். அதனால் வேலைக்கு போயிட்டுருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் உங்களுடைய தொழிலை வந்து ஆரம்பிக்கலாம். தொழில் மூலமாக நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதுவும் மிக விரைவில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலமும் நேரமும் கூடி வந்திருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியான பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா பல நாட்களுக்கு பிறகு அற்புதமான ஒரு அமைப்பானது கிடைச்சிருக்கு. அதாவது குருவினுடைய பார்வை கிடைச்சிருக்கு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவோட பார்வை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய இஷ்டமான விஷயங்களை எல்லாம் செய்துக்கோங்க. அவருடைய உதவியால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும். கண்டிப்பாக இந்த நாட்களை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்தை நீங்கள் இன்னுமே எளிமையாக வந்து கடந்து வரணும், சின்ன சின்ன பாதிப்புகள், பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக ஆன்மீக ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக வந்து மாற்றம் பெறும். பொதுவாக வாரந்தோறுமே வரக்கூடிய சனிக்கிழமைகளாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமையில் கற்பக விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் விலகி நல்லது நடக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா விநாயகர் பெருமான் அனைத்து விதமான வினைகளையும் தீர்க்கக்கூடியவர். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு செய்தோம் அப்படின்னா தடைகள் எல்லாம் இல்லாமல் வெற்றிகள் கிடைக்கும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அப்படிப்பட்ட விநாயகரை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களும் நீங்கள் செய்யலாம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை போல் இன்னுமே வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.